இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா குஸ்குஸ் வச்சு வெஜிடபிள் கிச்சடி தாங்க வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ரெசிபி தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து குஸ்குஸ் வந்து ட்ரை பண்ணது கிடையாதுங்க. இங்கே ஆஸ்ட்ரியாவில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா குஸ்குஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் வந்து குஸ்குஸ் எடுத்தோம்னா அதுக்கு 1.25 கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி இது கூட ஆட் பண்ணணும். அதிலே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற்றிங்கன்னா போதும், நல்லா வந்து குக் ஆயிரும். இந்த சைடு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வந்து புதினா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி குக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து காயெல்லாம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம குஸ்குஸ் வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ காயும் குஸ்குஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கிச்சடி வந்து ரெடி ஆயிருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் யாருன்னா குஸ்குஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.